இந்த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். என்ன பப்ளிக் நேத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிவி சேனல்லாம் பார்த்து பயங்கர கன்ஃபியூஷன்ல இருப்பீங்களே. என்னது திடீர்னு அதிமுகவும் திமுகவும் கை கோர்க்க போறாங்களா? விஜய் ஆட்சி அமைக்கிறதுல என்னதாங்க பிரச்சனை இருக்கு? காங்கிரஸ் சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருச்சுன்னு நினைச்சா புதுசா ஒரு பூதம் கிளம்பி இருக்கு. ஏன் தமிழ்நாடு ஆளுநர் இன்னும் விஜய் ஆட்சி அமைக்க கூப்பிடாம இருக்கிறாங்க? பாரதிய ஜனதா கட்சி ஏன் அமைதியா இருக்கிறாங்க? சரி, இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள்லாம் ஏன் பாண்டிச்சேரிக்கு போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி இருக்கும். நீங்க டிவி சேனல் மாத்தி மாத்தி பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய சேனலுடைய பாலிசி அப்படி இருக்கும். ஆனா நம்ம சேனல்ல அந்த மாதிரியான எந்த பாலிசியும் கிடையாது. என்ன இருக்குதோ அதை நம்ம அப்படியே கொடுக்க போறோம். ஏன்னா நான் உங்களை நம்பிதான் இந்த சேனல் அப்படின்றதையே நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த இவ்வளவு டவுட்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்த பத்தியும் கிளியர் கட்டா இந்த வீடியோவில் நான் கிளியரா சொல்ல போறேன். ஏன்னா அதனாலதான் எவ்ரிடே 4:30 மணிக்கு நான் இந்த வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்படியான கன்ஃபியூஷன்ஸ் எதுவும் என்னோட வியூவர்ஸ்க்கு வரக்கூடாது அப்படின்றதுனால தான் விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னது, எப்பவும் போல நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். விஜய் அவர்கள் ஒரு பெரிய சட்ட சிக்கல் அப்படின்றத ஏற்படுத்தி இருக்கிறாரு. ஏன்னா ஒரு பெரிய ஒரு தளவாழ இலை போட்டு அதுக்கு முன்னாடி அறுசுவை உணவுகளை வச்சு ஆனாலும் சாப்பிட முடியாத ஒரு சூழல் இருந்துச்சுன்னா ஒருத்தனுக்கு எப்படி இருக்கும்? அந்த சிச்சுவேஷன்ல தான் விஜய் அவர்கள் இருக்கிறார். ஏன்னா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியா வந்தாலும் கூட ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான அந்த மேஜிக் நம்பர்னு சொல்லப்படக்கூட 118 நம்பர் அப்படின்றது அவர்கிட்ட இல்லாம இருக்கு. என்னென்னமோ அவரு குட்டிக்காரனை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு வழியா காங்கிரஸ்காரங்க முன்னாடி போய் துண்டு போட்டு உட்காந்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை மினிஸ்டர் 2 பதவி வேணும், அவ்வளவுதான். ஏன்னா கடந்த 60-70 ஆண்டு காலமா தமிழ்நாட்டில் அவங்களால எதுவுமே பண்ண முடியாம ஒரு அதிதீவிர பசியில இருக்கிறாங்க, அதிகார பசியில இருக்கிறாங்க. அந்த பசியை தீர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக கொள்கையாவது புடலங்காவது போய் சேருவோம்டா அப்படின்னு போய் தாவேகா கூட சேர்ந்துட்டாங்க. இதுக்கு பின்னாடி என்னென்னலாம் மாஸ்டர் ஸ்ட்ரோக்லாம் நடந்துச்சு, காங்கிரஸ் எவ்வளோ டாக்டிக்ஸா இதை பண்ணாங்க, ரொம்ப சீப்பான ஒரு பாலிடிக்ஸ்லாம் அவங்க எப்படி எடுத்துட்டு போனாங்க அப்படின்றத பத்தி நேத்து ஒரு வீடியோ ரொம்ப டீட்டெயில்டா போய் பார்த்துருக்கிறேன். போய் கண்டிப்பா பார்த்துருங்க. அப்பதான் இந்த வீடியோவோட கடைசியில காங்கிரஸ் போய் தாவேகா கூட சேர்ந்து இருக்கிறதுனால விஜய்க்கு எந்த அளவுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத உங்களால முழுசா புரிஞ்சுக்க முடியும். சரி, முதல் விஷயம், நேற்று எல்லா சோசியல் மீடியாலையும் சரி ஊடகங்களையும் சரி நைட்டு டண்டன்னு ஒரு மியூசிக்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதிமுகவும் திமுகவும் கை கோர்க்குது அப்படின்னு. ஆக்சுவலா நேற்று காலையில இருந்தே போய்கிட்டு இருந்துச்சு. மத்தியானம் போல ஓரளவுக்கு நான் நம்பக்கூடிய சோர்ஸ்கள்ல இருந்து இந்த தகவல்கள் வரப்போ எனக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிருச்சு. ஐயோ இப்படி பண்ணக்கூடாது, இது ஒரு சூசைடல் அட்டம்ப்டுக்கு சமமானுச்சு அப்படின்னு நானும் ஒரு மாதிரி பதட்டத்திலேயே இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு என்னுடைய சோர்ஸ் கொஞ்சம் ஹை லெவல்ல இருக்கக்கூடிய எம்பிஸ் எம்எல்ஏஸ் இல்லாட்டி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க, இல்லாட்டி அந்த முடிவு எடுத்தாங்கன்னா அது உடனடியாக தெரிஞ்சுக்கக்கூடிய இடத்துல இருக்கவங்க இப்படின்னு ஏகப்பட்ட பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் விளங்கி இருந்தது. நேற்று நைட்டே இதை நான் என்னுடைய சமூக வலைதள பக்கத்துல எழுதியிருந்தேன். காட்ஸ் கிரேஸ் இல்லாட்டி நேச்சர்ஸ் கிரேஸ் காலையில ஹிந்து பத்திரிகை ஆகட்டும், டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை ஆகட்டும், இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு எனக்கு கிடைச்ச சோர்ஸ் உறுதியாகிற மாதிரி தான் செய்திகள் போட்டிருந்தாங்க. சரி, என்னது, அதிமுகவும் திமுகவும் விஜயை முதல்வராக்க விடாம ஆக்குறதுக்காக அவங்க 2 பேரும் பரம எதிரிகள் கை கோர்க்கிறாங்களா அப்படின்றத அந்த சந்தேகத்துக்குரிய விஷயமா இருந்தது. ஆக்சுவலா இது கிட்டத்தட்ட நம்ம பொருத்தி பார்க்கலாம். என்னன்னா, யார் முதல்ல கேட்டாங்க? அதிமுக தான் கேட்டிருக்காங்க. ஏன் அதிமுக கேட்டாங்க, யார்கிட்ட கேட்டாங்க, ஏன் கேட்டாங்கன்றது முதல்ல பார்க்கறது முன்னாடி யார்கிட்ட கேட்டாங்கன்றத பார்த்துருவோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். வேற யாரும் இல்லை, திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய எம்.கே. ஸ்டாலின் அவர்கள்ட்ட தான் அதிமுக தரப்பு, இன்னும் சரியா சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உதவி அப்படின்றத போய் கேட்டு நின்றுக்கிறாரு. என்ன மாதிரியான உதவி? ஏன்னா இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள்ல பெரும் பகுதியினர் நம்ம இனி சும்மா இருக்கோம், உட்கார்ந்துருக்க கூடாது, ஏற்கனவே 5 வருடம் நம்ம ஆட்சியில இல்லாம இருந்துட்டோம், நமக்கு மத்தியிலையும் எந்த பவரும் இல்லாம இருக்கிறோம், சும்மா பெருமைக்கு பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கிறமே தவிர அவங்களும் நம்மள மத்திய அமைச்சரவையில சேர்க்கறதுக்கெல்லாம் எந்த ஒரு அறிகுறியும் தெரியல, சும்மா ஏதோ போன போக்குக்கு இருக்கணும்ட்டு துணை சபாநாயகர் பதவியை மட்டும் தம்பிதுரை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் அடுத்த 5 வருஷம் விஜய் அவர்கள் இருக்கிறாரு. இப்ப விஜய் அவர்கள் ஒருவேளை இந்த 5 வருஷத்துல ஆட்சி சரியா செய்யாம ஆன்டி இன்கம்பன்சி வந்துச்சுன்னா அதனுடைய அறுவடையை செய்ய போறது திமுகவா தான் இருக்கும். ஏன்னா எதிர்கட்சி வரிசையில திமுக தான் இருக்கு. நம்ம இருக்க நம்ம ரொம்ப மோசமா போயிட்டே இருக்கிறோம். நம்ம உடனடியா தக்க வைக்கணும்னா நம்மளுடைய தொண்டர்களுக்கும் நம்மளுடைய நிர்வாகிகளுக்கும் பவர் வேணும். அந்த பவரை நம்ம தாவேகாகிட்ட இருந்து வாங்கிக்குவோம் அப்படின்றது ஒரு சாராருடைய கருத்து.
ஆனா இதை கடுமையா எதிர்க்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அவர் என்ன சொல்றாரு, இல்ல இப்படி நம்ம பண்ணோம்னா எதிர்காலத்துல கட்சியே இல்லாம போயிடும். அவர் பயப்படுறது கட்சி அவர்கிட்ட இல்லாம போயிடும் அப்படின்னு. ஏன்னா கிட்டத்தட்ட 11-12 தோல்விகள் அப்படின்றத தொடர்ச்சியா சந்திச்சுக்கிட்டே வரக்கூடிய சூழல்ல அந்த தோல்வி அப்படின்றது படுதோல்வியா மாறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. அதனால அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி, அடிமட்ட தொண்டர்களும் சரி, எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கையின்மையை கொண்டு வராங்க அப்படின்றத நம்மளால வெளிப்படையாவே உணர முடியுது. பாஜக சொல்றது எல்லாத்தையுமே இவங்க எல்லாருமே கேட்கறாங்க. இதை தாண்டிய ஒரு ஆளுமை வேணும் அப்படின்றத அதிமுகவுடைய அத்தனை பேருமே எதிர்பார்க்கறாங்க அப்படின்றத மறுக்க முடியாத நிதர்சனமான உண்மை. இதை இந்த நேரத்துல நம்ம தாவேகா கூட போயிட்டோம்னா நம்ம திருப்பி ஒரு செகண்டரி லீடரா மாறி வரும். ஏன்னா சிஎம் அப்படின்ற இடத்துல விஜய் இருப்பாரு, கூட்டணிக்கு உங்க வெளியிருந்து ஆதரவு கொடுத்தாலும் இல்ல உள்ள போய் ஆட்சியில பங்கெடுக்கிறாங்க அப்படின்னாலும் கூட விஜய்க்கு கீழே தான் வருவாங்க. ஏற்கனவே அங்க ஆதவர்ஜுனா இருக்கிறாரு, செங்கோட்டையன் இருக்கிறாரு. ஸோ ஆப்வியஸ்லி செங்கோட்டையனுக்கு கீழான ஒரு போஸ்ட்ல தான் எடப்பாடி பழனிசாமியால போக முடியும். அது அவருக்கு விருப்பம் இல்லை. தனிப்பட்ட முறையில் அவருக்கு அது ஒரு ஈகோவா தடுக்குது. அதனால இது வேணாம் அப்படின்றாங்க. ஆனா முக்கியமான நிறைய பேர், ஏன் பேரே சொல்லிடலாம், சி.வி. சண்முகம் ஆகட்டும், ஓ.எஸ். மணியன், இந்த மாதிரியான முக்கியமானவர்கள் இல்ல நம்ம இது சரியான தருணம், நம்ம திமுகவை இன்னும் மோசமான நிலைமைக்கு கொண்டு போகணும்னா நமக்கு வேணும். காங்கிரஸ் என்ன சொல்லிட்டாங்க, காமராஜர் வழியை பின்பற்றாரு விஜய் அப்படின்ற ஒரு அதுக்கான காரணம், நியாயமான காரணம் அப்படின்றத அவங்க சொல்லிட்டு போறாங்க. நமக்கும் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. ஜெயலலிதாவை விஜய் விமர்சிக்கிறதுல எம்ஜிஆர் அவர்களை தனது கிட்டத்தட்ட ஆதர்சனமாவே பாக்குறாரு. அண்ணாதுரை அவர்களை கொள்கை தலைவர் மாதிரி அவர் வச்சிருக்கிறாரு. பெரியார் அவர்களை கொள்கை தலைவராகவே வச்சிருக்கிறாரு. நமக்கு என்ன தயக்கம் இருக்க போது, எங்களுடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடிய எங்க தம்பி விஜய் அப்படின்னு நம்ம சொல்லி போயிட்டே இருக்கலாமே அப்படின்றதுதான் இந்த எதிர்குரல் எழுப்பி இருக்கக்கூடியவங்களுடைய வேலை. இவங்க வெறும் எதிர்குரல் எழுப்பாம நேரடியா பாண்டிச்சேரிக்கும் கிளம்பி போயிட்டாங்க. ஒரு 15-17 பேர். இப்போ நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரம் அவங்க ஏற்கனவே ஒரு ரெசார்ட்ல தங்கி இருந்தாங்க பாண்டிச்சேரியில. அந்த ரெசார்ட்ல ஊடகங்களை சேர்ந்தவங்களாம் உள்ள போய் போட்டோஸ் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் கசிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ அவங்க ஒரு பிரைவசி, நாங்க எதுவும் இல்லை அப்படின்றத காட்டுறதுக்காக இன்னொரு ரெசார்ட்டுக்கு போய் அங்க இருக்க எல்லா ரூம்ஸையும் புக் பண்ணி கிட்டத்தட்ட அவங்க மட்டுமே இருக்கிற மாதிரி இந்த 15-17 எம்எல்ஏக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு 7-8 எம்எல்ஏக்களுடைய கவுண்ட் தேவைப்படுது. ஏன்னா 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் ஒன்னா வெளியே வராங்க அப்படின்னா கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தின் கீழே எடப்பாடி பழனிசாமியால அந்த குறிப்பிட்ட பேரை தகுதி நீக்கம் பண்ண முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க, மகாராஷ்டிரா மாநிலத்துல உத்தவ் தாக்கரே கிட்ட இருந்து ஏக்நாத் ஷிண்டே பிரிஞ்சு வந்தப்போ 60-70 நம்பர்ஸ் அப்படின்னு பெரிய நம்பர்ல வரும் பொழுது ஒண்ணுமே பண்ண முடியாது. சட்டம் அதுதான் சொல்லுது. 3/2 பங்கு பேரு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அவங்க மேல எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு. இப்ப 46-47 பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 25-30 பேருக்கு மேல ஒரு முடிவு எடுத்து வராங்க அப்படின்னு இருக்கும் பட்சத்துல எடப்பாடி பழனிசாமியால எதுவும் பண்ண முடியாது. இந்த பிளான் அப்படின்றத போயிட்டு இருக்கு. இதை எதிர்பார்க்கல எடப்பாடி பழனிசாமி. அவர் முதல்ல அவருக்கு இந்த ரிசல்ட்டே பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா எதிர்கட்சி வரிசையில கூட போய் உட்கார முடியல அப்படின்றத அவரால் ஏத்துக்க முடியாம இருக்குது. இன்னொன்னு இம்மீடியட்டா கழக குரல் எழுந்துருச்சு அப்படின்னு ஒண்ணு ஆடி போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. உடனே என்ன பண்ணிருப்பாங்க, அப்கோர்ஸ் ஓபிஎஸ் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, நேரா டெல்லிக்கு ஓடி வருவாங்க, டெல்லியுடைய கதவுகளை தட்டுவாங்க. ஆனா இவ்வளவு நாள் டெல்லியை நம்பி கொண்டிருந்த இபிஎஸ் அவர்களுக்கு இந்த முறை டெல்லியின் கதவுகள் திறக்கப்படல. அவங்க என்னன்னு சொல்லிட்டாங்க, பாட்னாவில் பீகார் மாநிலத்துல அமைச்சரவை விரிவாக்கம் நடந்திருக்கு, பதவி ஏற்பு விழா நடக்குது, அதனால நாங்க அங்க போறோம், அதனால எங்களால எதுவும் பண்ண முடியாது, நீங்களே பாத்துக்கோங்கன்ட்டாங்க. யார் யார் போயிருக்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பாட்னால இருக்கிறாரு, பாஜகவுடைய தேசிய தலைவர் நிதின் நபீன் பாட்னால இருக்கிறாரு, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாட்னால இருக்கிறாரு, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாட்னா. இப்போ இவங்க போன் பண்ணி டக் டக்குன்னு போகணுன்றப்போ எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமியால என்ன பண்றதுன்னு தெரியல. இம்மீடியட்டான ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் போயிட்டாங்க, இம்மீடியட்டா நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வர்றப்போ இப்படி ஆயிப்போச்சு. உடனே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து அழைப்பு அப்படின்றது போய் அதுல சில அறிவுரைகளை மட்டும் எம்.கே. ஸ்டாலின் கொடுத்திருக்கிறாரு. என்னால இந்த விஷயத்துல எதுவும் பண்ண முடியாது, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை காக்க வேண்டிய வேலையை மட்டும், பாதுகாக்க வேண்டிய வேலையை மட்டும் நீங்க எப்படியாவது பண்ணுங்க, மற்றபடி இந்த வெளியிருந்து ஆதரவு கொடுக்கறது, உள்ளிருந்து இதெல்லாம் எதுவுமே வரலை. நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே யோசனை, கடைசி யோசனை, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு ஏன்னா அவருக்கும் வேற ஆப்ஷன் இல்லை. டிஎம்கே போய் ஏடிஎம்கே கூட போறது அப்படின்றது அவ்வளவுதான், 2 திராவிட கட்சிகளுமே ஒழிஞ்சு போயிடும் அதோட. ஸோ அதனால அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. தெளிவா சொன்னதோடு மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமிக்கு நைட் எல்லாம் அடிமடியில நெருப்ப கட்டிட்டு உட்கார்ந்துருப்பாரு. இன்ன வரைக்கும் அவர்கிட்ட இருந்து ஒரு ட்விட்டோ எதுவுமே வரவே இல்லை. ஆனா காலையில திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின்
ஸோ அப்படியே ஜாலியா கிளம்பி வாக்கிங் போயிட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய நம்பிக்கை திமுகவிலிருந்து யாரும் இப்படி விஜய் அவர்கள் கிட்ட போக மாட்டாங்க, பாஜக கிட்ட போக மாட்டாங்க, விலை போக மாட்டாங்க அப்படின்றது தீர்க்கமா நம்புறாரு. இந்த விசுவாசத்தை தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் பெற தவறிட்டாரோ அப்படின்றத இந்த ஒட்டுமொத்த சினாரியாவும் நமக்கு தோணுது. ஏன் இதை இப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்போ இவங்க பாண்டிச்சேரி போயிருக்காங்களா, அதுக்கு கேள்வி கேட்கறாங்க பாண்டிச்சேரியுடைய அதிமுகவுடைய செயலாளர்கிட்ட. என்னங்க இப்படி வந்திருக்கிறாங்க, எல்லாரும் ஒன்னா வந்ததா கூட தெரியாது, தனித்தனியா வந்திருக்காங்களே அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, சென்னையில ரொம்ப ஹீட்டா இருக்கு, அதனாலதான் கூலா இருக்கணும்ன்றக்கா பாண்டிச்சேரிக்கு. இன்னைக்கு வெயில் சென்னையில 33 டிகிரி செல்சியஸ், பாண்டிச்சேரியில 32 டிகிரி செல்சியஸ். இது என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியல இவங்க பேசுனது. சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், அதிமுகவுடைய இந்த விஷயங்கள் எல்லாம் முடிச்சுட்டு காங்கிரஸ் தாவேகா கூட போனதுனால சிக்கல் ஏற்பட்டிருக்குன்னு. என்ன சிக்கல்னா, சட்ட ரீதியில விஜய் அவர்கள் ஆளுநர்கிட்ட போய் சந்திக்கும் பொழுது, நான் தனிப்பெரும் கட்சியா இருக்கிறேன், என்னை அழைங்க அப்படின்னு அவர் கேட்டிருந்தாருன்னு இந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. இந்த குறுக்கால இந்த கௌசிக் வந்தா என்னன்ற மாதிரி காங்கிரஸ் போய் திடீர்னு போய் ஒரு ஆதரவு கொடுத்தாங்கல்ல, ஆடி போயிட்டாரு, அப்படியே சந்தோஷத்தோட உச்சிக்கு போயிட்டாரு விஜய். ஆஹா, ராகுல் காந்தியே வந்துட்டாரு, காங்கிரஸே வந்துருச்சு அப்படின்னு. அந்த உற்சாகத்துல என்ன பண்ணிட்டாரு, ஆளுநரை போய் பார்க்கும் பொழுது, நாங்க நான் மட்டும் தனியா கிடையாது, எங்களோட காங்கிரஸ் இருக்கு, எங்களுடைய கவுண்ட் 113 இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. இப்ப இவர் தனிப்பெரும் கட்சியா நாங்க இருக்கிறோம், நாங்க தான் முதல் கட்சியா இருக்கிறோம், எங்க அழைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா சிக்கலே இல்லை, ஆளுநருக்கு வேற ஆப்ஷனும் இல்லை, போயிருக்கலாம். ஆனா இவரு எங்க கூட கூட்டணிக்கு இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு இவங்களை கணக்கு காட்டினதுனால அப்ப ஆளுநர் கேட்டார், அப்படியா தனிப்பெரும் கட்சியா நீங்க உங்களை கிளைம் பண்ணல, கூட்டணி அப்படின்றதான் வச்சு நீங்க கிளைமுக்கு வந்திருக்கீங்க, அப்படின்னா எனக்கு அந்த மேஜிக் நம்பரான 118 வேணும், பெரும்பான்மைக்கு தேவைப்படக்கூடிய அந்த 118 அப்படின்ற நம்பரை காட்டுங்க. விடுதலை சிறுத்தைகள் இன்னும் வரல, இடதுசாரிகள் இன்னும் வரல, பாமக வரப்போறாங்களா, அதிமுக எதுவுமே இன்னும் ஃபைனல் ஆகாம இருக்கிற நிலையில அரசியல் முதிர்ச்சியின்மையின் காரணமாகவும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததன் காரணமாகவும் ஒரு பெரிய தவறை செஞ்சுட்டாங்க, பிளண்டர் மிஸ்டேக் ஆயிப்போச்சு. இப்ப இதைத்தான் ஆளுநர் மாளிகை செய்தி குறிப்பாகவும் வெளியிட்டாங்க. இவங்க கிட்ட பெரும்பான்மைக்கு நம்பரே எங்ககிட்ட காட்டலிக்கு, இந்த தப்பை இவங்க பண்ணிட்டாங்க, அதனால எங்களால கூப்பிட முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்ப இதுல என்னன்னா, சென்னை ஹைகோர்ட்டுக்கு போறதா இல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதான்றது இப்பதான் டிஸ்கஷனே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 3 நாள் ஆயிப்போச்சு. இதை விட ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க செய்திகள்ல, ஆளுநர் கேரளால இருக்கிறாரு, இவங்க மெயில் தான் பண்ணியிருக்காங்க நைட்டு 12 மணிக்கு, ஜோஷியம் ஏதோ சொன்னாங்க போலுக்கு, அதனால அந்த 12 மணி அப்படின்றது கணக்கு. ஆளுநரை இப்படிதான் டீல் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆளுநர் மாளிகையில இருந்து என்ன சொன்னாங்க, மெயில்லாம் அனுப்பாதப்பா, என்ன ப்ரொசீஜரோ அதை ஃபாலோ பண்ணுங்க, வேணா எங்களோட செக்ரட்டரி உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவே எவ்வளவு பெரிய அசிங்கம். ஒண்ணு, ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க போய் லெட்டர் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடியே தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சருக்கான அறையை மாற்ற தொடங்கிறது, அப்புறமா நேரு விளையாட்டு அரங்கத்துல போய் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள்லாம் தீவிரமா பண்றதோடு மட்டும் இல்லாம ஊடகங்கள் எல்லாம் கூப்பிட்டு பாருங்க நாங்க பண்றோம் எல்லாம் பெருசா போடுங்க, ரீல்ஸ் எடுத்து போடுங்க, வீடியோ எடுத்து போடுங்க, அதை ஒரு பக்கம் பண்ணி சிஎம்மோட கான்வே அதுக்குள்ள இது பண்ணி பயங்கர ஏகப்பட்ட தடபுடல் பண்ணவும் ஆளுநருக்கு என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஒரு ஈகோ கிளாஷ்ன்றது பிஜேபிக்கு இதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. முதல்ல இப்படி எடுத்தோன்னே இவங்க தடாலெல்லாம் பண்றாங்க ஒண்ணு. ரெண்டாவது, காங்கிரஸ் இப்படி கூப்பிட்டு இவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, எந்த ஒரு இதுவுமே ஒரு ப்ரொசீஜர் எதுவுமே ஃபாலோ பண்ணாம பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாஜகவுக்கு ஒரு வேளை ஈகோ ஹர்ட் ஆயிருக்கலாம். அந்த ஈகோ ஹர்ட்டிங்க பிஜேபி ஆளுநர் மூலியமா அவங்க இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். பட் விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் முதிர்ச்சியின்மையும் ஒரு முக்கியமான தருணத்தில் எடுக்க வேண்டிய முடிவுகளை ரொம்ப தாமதமா எடுக்கிறது, இல்லாட்டி அதுக்கு வழி சொல்லாம இருக்கிறது. போய் இந்த ஆளுநர் தாமதப்படுத்துறாருன்றதுக்கு கமல்ஹாசன் கண்டனம் தெரிவிக்கிறாரு, பிரகாஷ் ராஜ் கண்டனம், இவங்க எல்லாருமே பயங்கரமா இழுத்துட்டு இருந்தாங்க விஜய, அவங்க எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. முன்னாள் சிஎம் ஆன எம்.கே. ஸ்டாலின் ஒரு பக்கம், நான் எதிர்கட்சியா இருக்கிறேன், விஜய் தான் ஆட்சிக்கு வரணும், அவர் தான் மக்கள் தேர்ந்தெடுத்தது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இத்தனை சொல்லியுமே கூட இது வரைக்கும் விஜய் அவர்கள் அமைதியா வாய்மூடி இருந்துட்டு இருக்கிறாரு. இப்படி அவர் சைலண்டா இருந்துகிட்டே இருந்தாருன்னா எந்த விஷயமும் எப்பவும் நடக்க போறதில்ல. கட்சி ரீதியில விட்டுட்டு தமிழ்நாடு அரசுக்கு, தமிழ்நாடு மக்கள் சார்ந்த விஷயங்கள் வரும் பொழுது இப்படி அமைதியா இருந்துருவாரோ அப்படின்ற ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ காங்கிரஸ் கட்சி முந்திரி கொட்டாத்தனமா போய் துண்டு போடுறேன்ற பேர்ல ஒன்று பண்ணி, உதவி பண்றேன்ற ஒரு பேர்ல பண்ணி உபத்திரவத்தை தான் இழுத்து விட்டுருக்காங்க. சட்டமன்றத்துல நம்பிக்கையில பெரும்பான்மை நிரூபிக்கும் பொழுது கூட காங்கிரஸ் கட்சி இதை பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா அதை பண்ண தவறி அவங்களுடைய அந்த அதிகார பசிக்கு இப்போ
தாவேக்காவையும் பலி கொடுத்திருக்காங்க. ஒரு ஆளுங்கட்சியா வந்தக்கூடிய இடத்துல இருந்து கூட இந்த விஷயங்களை கூட கவனிக்க தவறி ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் அப்படின்றத பண்ணியிருக்காரு. என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு தெரியல. மொத்தமா பார்க்கணும். ஸோ உங்களுக்கு நேத்துல இருந்து நடந்துட்டு இருந்த அத்தனை சந்தேகங்களுக்குமான விடை அப்படின்றது இந்த வீடியோ மூலியமா கிடைச்சிருக்கும்னு நான் ரொம்ப தீர்க்கமா நம்புறேன். ஒட்டுமொத்த இந்த சினாரியோவும் எப்படி பாக்குறீங்க? எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய இந்த நகர்வு ஒரு அரசியல் முதிர்ச்சியா, இல்லாட்டி அவர் திருப்பி ஏமாளியாவே இருக்கிறாருன்னு தோணுதா? விஜய் அவர்கள் இனி என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது? ஆளுநர் இப்படியான ஒரு விஷயம், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு பல கேள்விகள் இருக்குல்ல. இதுக்கு உங்களுக்கு என்ன தோணாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.